பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள், அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். இந்த நன்னாளில் நாங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மொழிகி விளக்கேற்றி மனம் சம்பந்தமான ஊதுபத்திகள் வச்சு காயத்ரி மந்திரம் குறைஞ்சது 21 தடவை சொல்லி ஜெபம் பண்ணி உங்கள் புருவ மத்தியோ இல்லாட்டி சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரை நம்ம அனுபவிக்காத ஒரு இன்பம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் இன்பத்தை எங்களுக்குள்ளே வச்சு அதை விட்டுட்டு வெளியில் நாங்கள் தேடி பொருட்கள் மூலம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. ஆனால் அதில் நிரந்தரமான இன்பத்தை நாங்கள் அனுபவிக்கவில்லை. இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் நோய், துன்பங்கள், வேதனை, வறுமை, சாக்காடு இக்கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதிலிருந்து நாங்கள் வெளியே வரத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் நம்மளுக்கு அடிக்கடி வந்து மிக இலகுவாக வழிகாட்டினார்கள். அப்படி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் அடியேனுக்கு ஏதோ பூர்வீக புண்ணியத்தால் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி இந்த உலகத்தில் கலியுகத்தில் இயந்திரமான உலகத்தில் மிக இலகுவாக துன்பத்திலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து பிரச்சனைகளில் வேதனைகளில் இந்த இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லி அவர் எனக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து தபத்தில் ஆழ்த்தி எல்லா துன்பங்கள்லேருந்து விடுதலையாகி அந்த துன்பத்திலிருந்து துன்பமான கர்ம பூமியில் இந்த வாழும்போது அதை எங்களை பாதிக்காத அந்த ஞானத்தையும் கொடுத்து நீ எப்படியெல்லாம் உனக்குள்ள என்னை கண்டாயோ, இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லியிருக்கார். உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகை ஆளும் பரமதேவனின் ஒளிமய காட்சி என்று சொன்ன மாதிரி என் குருநாதர் என்னை தபத்தில் ஆழ்த்தி எனக்குள்ளே பாருங்கள் அவரை எனக்குள்ளே காட்டி நீ எப்படி இந்த துன்பத்திலிருந்து வேண்டையோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வழிகாட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளையை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22-23 ஆண்டுகளாக எந்த சுயநலம் எதையும் எதிர்பார்க்காம வழி நடத்தி கொண்டு வரோம். அவர் எனக்கு சொன்னது ஒரு 10 பேருண்டான காப்பாற்றுங்கள் புண்ணியரிடம் 10 பேருக்குண்டான சொல்லி கொடு அப்படின்னு சொன்ன அந்த குருநாதர் இன்றைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கானாக்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் சாமி அப்படி என்று சொல்லி எல்லோரும் கோல் பண்ணும்போது எல்லோரும் இங்கே பாருங்கள் வந்து சொல்லும்போது நமக்கு பாருங்கள் அது பெரிய இன்பம். எல்லாத்துலேயும் பாருங்கள் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி சொல்கிற மாதிரி எல்லோரும் இன்புற்றுங்க வேறொன்றுமில்லை பராமரம் என்று தாய்மான சொன்ன மாதிரி எல்லோரும் இன்றைக்கு நல்லாரிக்கான் சாமி அப்படி என்று சொல்லும்போது என் குருநாதரை நினச்சி நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் கலியுகத்தில் மனதில் பாருங்கள் நாங்கள் சரியாக கடமையாற்றும் போது உன்னுடைய கடமையை சரியாக ஆற்றும் போது அது யோகமாக மாறும் அப்படின்ட்டு கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். சுவாமி சிவானந்தரன் சொல்லியார், கடமையை சரிவர செய்வோம் திருப்தியுடன் உண்பான் எல்லோராலும் மதிக்கத்தக்க வாழ்வான் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதுக்கு விடை நமக்கு என்ன அப்படி என்று சொல்லி அதை தெளிவாக காட்டினார். நல்லா யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் வெளிமனமாகிய பாருங்கள் மேல்மனம், நடுமனம், சித்தமனம், ஆழ்மனம் நமக்குள்ள. அப்போ இந்த மேல்மனம் வேலை செய்து கொண்டு சரியாக வேலை செய்து கொண்டிருக்கும் போது பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் சித்தத்தில் கர்மா எங்களுக்கு பாதிக்காது. அப்போ சரியாக நாங்கள் வேலையில் கவனம் வச்சு செய்யும்போது அது யோகமாக மாறும் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஆழ்மனத்தோடு அந்த சக்தி நம்ம சரியாக செய்கிறது அந்த ஆழ்மனத்தில் சக்தியாக சேமிக்கப்படுது, யோகமாக மாறும். அப்போ நாங்கள் வேலையெல்லாம் செய்யாமல் சும்மா இருக்கும்போது பாருங்கள் மேல்மனம் நம்ம வேலை செய்யாமல் இருக்கும்போது உதாரணத்துக்கு நாங்கள் சித்தத்தில் இருந்த பழைய கர்ம வினை வரும். அந்த கர்மம் ஏதோ ஒரு எண்ணம் அது நல்லதோ கெட்டதோ வரும். அப்படி வரும்போது பாருங்கள் அதை பார்த்து நம்ம பகுத்தறிவால் பார்த்து நல்லதண்டா அதை நாங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் செயலுக்கு எடுக்கலாம். அப்படி கூடாதுன்னு சொன்னால் அதை எடுக்காமல் பாருங்கள் உள்முகமாக கவனிக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு பக்கம் அப்படி இல்லாட்டி பூங்கா இப்படி வேறு இடங்கள்
விஷயங்களில் நாங்கள் கவனத்தை எடுத்துனோடனே அது இல்லாமல் போய் தரும். அப்போ அப்படி ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி தந்தாருன்னா தெரியாது, எல்லோருக்கும் அது தெரியாது பாருங்கள். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் கர்ம பூமியில் நாங்கள் ஏதோ தெரியாமல் செய்த பாவத்தால் ஒரு கவலை வரும்போது அந்த கவலையை திங்க் பண்ணியிருக்கணும். அந்த கவலையிலேருந்து வெளியேறதுக்கு எனக்கு சரியான வழி கிடைக்கல. இப்போ நமக்கு தெரியுதுன்னா அந்த கவலை வரும்போது கவலை பாருங்கள் சித்தத்தில் நமக்கு ஊறித்து திங்க் பண்ணி திரும்பி நினச்சி அப்போ அந்த கவலைகள் வரும்போது உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் வேறு பக்கம் இல்லாட்டி உள்முகமாக காயத்ரி மந்தி சொல்லி இப்படி கவனிக்கும் போது அந்த கவலையை நாங்கள் கவனிக்காமல் இருந்தால் எங்களுக்கு அது கூடாது, செயலுக்கு போகாது, எங்களை பாதிக்காது. அப்போ அந்த விஷயத்தை பாருங்கள், அதை திங்க் பண்ணால் தான் நம்மளுக்கு செயலுக்கு போகும் திருப்ப. அப்போ அது திங்க் பண்ணாமல் இருந்தால் வேறு ஒன்றை நம்ம கவனிப்போம், உள்முகமாக நம்ம கவனிக்கிறோம். அதான் புத்தர் பகவான் சொன்னார், நீ சுவாசத்தையே கவனியப்பா ஆனாப்பானா சதி என்று சொல்லி நீ பாருங்கள் வார சுவாசத்தையும் போகிற சுவாசத்தையும் கவனி. நீ போகுது வருதுன்ட்டு கவனிக்கக்குள்ள நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீ காலையில் அதிகாலை எழும்பி 4 மணிக்கு சுவாசத்தை நீ கவனிக்கும் போது சுவாசம் பலமாகி உனக்குள்ளே பாருங்கள் இருக்க கர்மாக்கள் உன்னுடைய நோயெல்லாம் இல்லாமல் போய் நீ பாருங்கள் ஒரு பெரிய ஒரு புது மனிதனாக வெளியே வந்து வாழக்கூடிய இதில் வாழலாம். உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் இங்கேருந்து லண்டனுக்கு போன வண்டினா அங்கே வேலை செய்ய தான் போகிறோம். அப்போ வேலை செய்ய போகும்போது எங்களுக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் வீட்டு எண்ணம் வரும். ஏன்னா வீட்டில் தான் நாங்கள் மிச்ச நாள் பாசம் பற்றோடு இருந்த அந்த எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கு சித்தத்தில் அது வரும். ஆனால் நாங்கள் பொறுமையோடு அதை எடுக்காமல் பாருங்கள் அங்கே வேலையில் கவனம் வைக்கக்குள்ள வேலை கவனம் வச்சு அந்த தன்மை கூடும்போது எங்களுக்கு இங்கே வான்னு சொல்கிற அந்த எண்ணம் இல்லாமல் போய் நாங்கள் நல்லா இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு காலையில் எழும்பி 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் தவம் பண்ணும்போது எங்களுக்கு பழைய எண்ணங்கள் விடாது, அங்கே ஓட்டு மனத்தை இழுக்கும். ஆனால் நாங்கள் விடாமல் கவனித்து வந்தால் ஒரு நாள் 4 மணிக்கு எழும்பி காயத்ரி மந்திரம் 21 தடவை மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த எண்ணோட்டத்தை தடுத்து பாருங்கள் எங்களை புத்துணர்ச்சியை கொடுத்து எங்களுக்கு பாருங்கள் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் ஆழ்மனத்தோடு பிறகு தொடர்பு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த ஆன்மீக வாழ்க்கைனா விடுத்து போகிறதில்ல பாருங்கள். உள்மனத்தோட தொடர்பு கொண்டோடனே அப்புறம் நமக்கு அமைதி வரும். உதாரணத்துக்கு பாருங்கள் நல்லா நம்ம ஆரோட சேர்கிறோமோ அவரோட பழக அவருடைய குணம் வரும். எந்த ஏரியாவில் நாங்கள் போகிறோமோ அந்த ஏரியா குணத்தில் பழக வரும். ஒரு வெளிநாட்டுக்கு போனால் பாருங்கள் எங்களுக்கு ஊரெண்ணம் வரும் பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே பழக அந்த ஆக்களோட குணம் எல்லாம் வந்து அது மாதிரி வந்துடும். அப்போ எங்கே போனாலும் பாருங்கள் அந்த தன்மை பண்பு குணங்கள் எங்களுக்குள்ளே பாருங்கள் உண்டாகும். ஆனால் உள்முகமாக போனவண்டா உள்ளுக்குள்ளே ஆன்மாவுக்கு பாருங்கள் அன்புமயமானவர், அறிவுமயமான ஒரு மகா சக்தி படைத்தவர். அப்போ கொடுக்குறாள். இப்போ அன்பே சிவம். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்க அந்த உணர்வுமயான அவரோட உள்ளுக்குள்ளே போகலாம். அவரோட குணம் கொஞ்ச நாளில் நம்மளோட மனதில் வந்துடும். ஏன்னா உள்முகமாக மனம் சார்ந்து தியானம் பண்ணும்போது நல்லா இருக்கும். அது வெளிமுகமாக செய்த கர்ம வினைகள் இழுக்கும் இப்போதைக்கு. அப்போ வெளியில் நாம் செய்தது மனத்தில் இருக்க அதை உள்முகமாக செய்யும் போது மனத்தில் பாருங்கள் இறைவனுடைய அருள் அன்பு நம்மளுக்கு வர அன்பாயிடுவோம். அப்போ இறைவன் அன்பானவர் யோசிச்சு பாருங்கள். அவர் கொடுக்குற ஆளுக்கு பேர் தான் அன்பு. அப்படி ஒரு தன்மையை பாருங்கள் என் குருநாதர் மிக இலகுவாக இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நமக்கும் காட்டி எல்லாருக்கும் விளங்குற மாதிரி உபதேசம் பண்ணுறதால இன்றைக்கு உலக நாடுகள் ஃபுல்லாக உலகத்தில் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் இது ஒரு மார்க்கம் மாதிரி காயமாகியே இந்த உடம்பு நோவான உடம்பு அதுக்கு துன்பம் வரும்போது உள்ளுக்குள்ளிக்க திரி மாதிரி நம்ம வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மா பாருங்கள் அடங்கி போயிருக்க இன்றைக்கு திரி இல்லாத லாம்பு மாதிரி இன்றைக்கு எந்த நேரத்திலையும் கனவு நிலை ஒளிப்பில்லை உறக்க 3 நிலையும் எதுவும் ஆபத்து வரலாம். அப்போ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு எங்களுக்குள்ளே இருக்க அந்த ஆன்ம சக்தி பெற்றால் மட்டும்தான் காப்பாற்றலாம். அப்படிப்பட்ட எங்களை காப்பாற்றி எங்களோட கர்ம வினைகள்லேருந்து காப்பாற்றி இந்த காப்பாற்றக்கூடிய ஒரு வழி மிக இலவாக நமக்கு தெளிவாக காட்டி தந்தார் பாருங்க. உள்ளுக்குள்ளே எப்படி போகிறோம். அப்போ நேரடியாக நாங்கள் உள்ளுக்குள்ளே அந்த ஆழ்மனத்தோட தொடர்பு வழி காட்டுறோம். அதுக்கு துணை பாருங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி குருபக்தியால் போகும்போது உள்முகமாக நாங்கள் போகும்போது பாருங்கள் வெளியில் நாங்கள் செய்த கர்ம வினைகள் பாருங்கள் அதை திங்க் பண்ணாதனால பலம் குறைஞ்சி உள் சக்தி கூடி ஆன்மா இதுதான் கிருஷ்ண பரமாத்மா கீதையும் உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்யும் போது யோகமாக மாறும். கடமையை சரிவர செய்வோம் திருப்தியோட உண்பான்னு சுவாமி சிவானந்தன் சொல்லியிருக்கார். அப்போ அந்த வாக்கியத்துக்கு இணங்க பாருங்கள் நம்மளுக்குள்ளே தான் அந்த பாருங்கள் எங்களை இயக்குற மகாசக்தி படைத்த கடவுள் இருக்காரு. அப்படின்னா எதை கடந்து போகணுமெண்டா நாங்கள் இதுவரை செய்த பாவங்கள் சித்தத்தில் இருக்கு. சித்தத்தை கடந்து உள்ளே போகணுன்னு சொல்லிக்கேன். கடந்து உள்ளே போ. அப்போ நீ கடந்து உள்ளே போகக்குள்ள நம்ம ஓசோ சொன்ன மாதிரி பாருங்கள் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தமனுடைய அந்த இடத்துக்கு நீ போய் தருவா. அந்த இடத்துக்கு போனால் பேரானந்தமாக இருப்பான். பேரானந்தமாக இருந்து கொண்டு வெளியில் நீ பேரானந்தம் பாருங்கள் இல்லாத அந்த உலகத்துக்குள்ளே எந்த இடத்துல போனாலும் நீ பேரானந்தமாக இருக்கலாம். ஏன்னா எந்த பக்கம் நமக்கு சார்ந்திருக்கமோ அந்த குணங்குள்ளாக இருக்கும்போது எந்த ஊரில் போனாலும் நம்ம அந்த குணமாக இருப்போம். அந்த குணத்துலேருந்து மாற மாட்டோம். அப்போ மாறாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி நம்ம காலையில் 4 மணிக்கு எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில் இப்படி காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணி வந்தால்
வாழ்க்கையில் மாறாத திகட்டாத பெரிய ஒரு பேரின்பம் நம்மளுக்குள்ள இருக்குது. அதை கண்டுத்தோம்டா வெளியில் அந்த திகட்டுற இன்பத்துக்கு பின்னால் நாங்கள் போக மாட்டோம். அப்போ ஞானிகள் எல்லாம் பாருங்கள், அந்த திகட்டாத மாறாத அந்த பேரின்பத்தை கண்டத்தினால அவர்கள் இந்த உலகத்தில் வந்து பாருங்கள் யோகிகளாக இருந்து வழிகாட்டுறார்கள். அவர்களுக்கு இந்த உலகம் பாதிக்கவில்லை என்றால் உலகம் மனப்பக்கம் போகவில்லை. ஏன்னா மனம் உலகத்து பக்கம் போனால் தான் அதில் தன்மை பண்பு குணங்கள் வரும். உதாரணம் பாருங்கள், நீங்கள் ஒரு செத்த வீட்டுக்கு போகிறீங்க பாருங்கள், போக்குள்ளே சந்தோஷமாக போவீங்க. அங்கே அழுற பக்கம் பாருங்கள் மனத்தை வச்சா அவங்களுக்கு அழுக வரும். மனத்தை வைக்காட்டி பாருங்கள் அழுக வராது. அப்போ மனம் எங்கே சார்ந்ததோ அந்த தன்மை பண்பு குணங்கள் வரும். அப்போ மனம் பலம் கூடிதுன்னு சொன்னால் மனம் ஆன்மா பக்கம் சாந்திரியக்குள்ளே பலம் அறியும் போது எங்கே போனாலும் மனம் அந்த பக்கம் போகாது. அது என்ன விஷயம்னு சொல்லி பகுத்தறிஞ்சு எடுக்க வேண்டியதை எடுப்போம், தேவையில்லாத விட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைத்த பெரிய மாபெரும் சக்தி படைத்த வழியைத்தான் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருக சுவாமி அவர்கள்கிட்ட விட்டு அந்த கட்டளையை பாருங்கள் தெய்வீக பணி இந்த உலகம் ஃபுல்லாக இந்த இதுவும் இல்லாமல் பரப்பு புண்ணிய ரெட்டம்னு சொல்லி அவர் சொன்னத்தை எதையும் எதிர்பார்க்காம இந்த உலகம் ஃபுல்லாக பரப்பி பல்லாயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருந்தால் பாருங்கள் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம் புண்ணிய ரெட்டம். எல்லாரையும் நல்லா இருக்கணும், நமக்கு எது தெரிஞ்சதோ அதை நம்ம உலகத்துக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த குருநாதர்கிட்ட கட்டளையை கொண்டு பாருங்கள் இந்த தெய்வீக பணியை கடந்த 22-23 வருடங்களாக வழிகாட்டி கொண்டு வரோம். இப்போ எல்லாம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். இன்றைக்கு பாருங்கள் அப்புறம் முக்கியமான நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாளில் நீங்கள் ஒரு சங்கல்பம் கொண்டு பாருங்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிச்சு மொழிகி பாருங்கள் காயத்ரி மந்திரம் ஒரு 21 தடவை சொல்லி பாருங்கள் உங்கள் பூஜை அறையிலிருந்து சுவாசத்தையோ பூர்வமத்தியோ கவனித்து நீங்கள் பாருங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு 4 மணிக்கு எழும்ப விடாமல் இருக்கிற அந்த தன்மை போய் அது குறைஞ்சி அந்த 4 மணிக்கு எழும்புற அந்த பழக்கம் வந்து அந்த பழக்கமே உங்களை எழுப்பிவிடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழி கிடச்சிருக்கி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கும். நீங்கள் எல்லாம் ஒரு சங்கல்பம் கொள்ளணும். பாருங்கள் சித்திரை பாருங்கள் ஒரு பெரிய ஒரு இந்த சித்திரை மாதம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்கள் மக்களுக்கு எப்படியோ வழிகாட்டணும். என் குருநாதர் மறைமுகமாக சொன்ன இதற்கனங்க நாங்கள் பாருங்கள் இப்போ 4 மணிக்கு எழும்பி தியானம் பண்ணி உங்களுக்கு இந்த வழியை காட்டுறோம். அப்படிப்பட்ட வழியை நீங்களும் பின்பற்றினா நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பம் பிள்ளைகள் எல்லோரும் வரப்போகிற துன்பங்கள் இயற்கை சின்ன இதுகளெல்லாம் பாதுகாக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள அறிக்கி அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து வழிகாட்டுவார் கடவுள். அப்படி ஒரு வழி கிடைச்சிட்டு என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.